பொதுவாக ஒருத்தவங்களுக்கு தீக்காயம் பட்டாலோ இல்லை கொதிக்கிற தண்ணி மேலே ஊற்றிட்டாலோ இல்லை தெரியாமல் சூடான பாத்திரத்தில் கை வச்சிட்டாலோ நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா அந்த இடத்துல இங்க் ஊற்றுறது, மாவு ஊற்றுறது, எண்ணெய் அப்ளை பண்ணுறது, இல்லை அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் ஐஸ் வாட்டர் ஊற்றுறது, இல்லை ஐஸ் கட்டி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணவே கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அது நம்ம ஸ்கின்னை இன்னுமே டேமேஜ் பண்ணி அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆக வைக்கும். ஒருத்தவங்களுக்கு தீக்காயம் பட்டதுன்னா உடனே நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நார்மலான தண்ணியில், அதாவது டேப் வாட்டரை திறந்து வரக்கூடிய அந்த நார்மலான தண்ணியில் ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்கு அந்த தீக்காயம் பட்ட இடத்த நம்ம காட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போதே அந்த எரிச்சல் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு கையிலையோ கால்லையோ இந்த மாதிரி தீக்காயம் படும்போது நம்ம கையில் வலையிலோ இல்லை மோதிரமோ இல்லை காலில் கொலுசு மெட்டி இந்த மாதிரி டைட்டாக போட்டிருக்கிறது கண்டிப்பாக உடனே கழட்டிடணும். ஏன்னா அந்த இடத்துல வீக்கமோ இல்லை கொப்பளமோ அந்த மாதிரி வரும்போது அது நம்மளை இன்னும் ரொம்ப சிரமப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு தீக்காயம் பட்டு அந்த இடத்துல கொப்பளம் வந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம அதை உடைக்கவே கூடாது. அது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்க நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி காயம் பெருசாக இருந்தாலும் இல்லை ஆழமாக இருந்தாலும் கண்டிப்பாக உடனே டாக்டரை பார்க்கணும். அதே மாதிரி இந்த தீக்காயத்தினால ஏற்படக்கூடிய இந்த தாங்க முடியாத எரிச்சலை குறைக்கவும் அந்த தீக்காயம் சீக்கிரத்தில் சரியாகவும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணும்.